my dear friends, welcome back to London Parvai. Last video la English assessment test பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா CAS interview of Anglia Ruskin University. எப்படி CAS interview attend பண்ணனும்ங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்க்கு மெயில் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஒன்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உடனே அவங்க CAS இன்டர்வியூக்கும் அவங்க வந்து ஸ்கெடியூல் அனுப்புவாங்க. அந்த ஸ்கெடியூல் வச்சு தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஸ்கைப் மூலமாக பேசுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருக்கணும். இந்த சென்ஸ் மாடியூல்ஸ். இப்போது நான் படித்தது வந்து மாஸ்டர்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ்க்கு எனக்கு வந்து 6 மாடியூல்ஸ் இருந்தது. டிபெண்ட்ஸ் அப்பான் த டிகிரி உங்களுக்கு வந்து மாடியூல்ஸ் இருக்கும். எனக்கு வந்து 6 மாடியூல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 30 கிரெடிட்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஒன்னில் மட்டும் 90 கிரெடிட்ஸ் ஸ்கோர்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 6 மாடியூலுமே பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா இந்த CAS இன்டர்வியூ வச்சு இந்த CAS ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நீங்கள் வந்து வீசாவை அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் ரெடியாக இருந்திருக்கணும் இந்த CAS இன்டர்வியூ. இது வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 to 40 minutes, நியர்லி 1 hour ஆகிடுங்க இந்த இன்டர்வியூ வந்து முடியறதுக்கு. ஸ்கைப் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல் கிளாரிட்டி எல்லாமே நெட்டு. நான் வந்து அட்டன் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டைமில் திடீர்னு நெட்டு கனெக்ட் ஆகலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் திடீர்னு போயிடுச்சு. அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. எனவே அவங்க வந்து கரெக்டாக ஒரு ஆஃப்டர் 5 minutes அவங்களே கூப்பிட்டாங்க. அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் எல்லாமே பக்காவாக வந்து ரெடி பண்ணி முன்னாடி உட்காந்துக்கோங்க. பிஃபோர் 10 minutes முன்னாடியே எல்லாமே பக்காவாக இருக்கா, கேமராலாம் கரெக்டாக இருக்கா, நெட் ஆனில் இருக்கா, எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேரீடா, அன்மேரீடா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்து ஃபுல் ஜாதகமும் கேட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக இருக்கணும். அவங்க எப்படி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து UK வந்துட்டிங்கன்னா திருப்பி போயிடுவீங்களா இருப்பீங்களான்னு முதற்கொண்டு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணுன்னா, நான் படிச்சுட்டு நான் வந்து திருப்பி என் நாட்டுக்கே வந்துடுவேன், இந்தியாவுக்கே திருப்பி வந்துடுவேன்னு சொல்லணும். நீங்கள் அதை இன்கேஸ் இங்கே இருப்பீங்க அப்படின்னா அதெல்லாமே ஒரு பிளாக் மார்க் மாதிரி அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்க தான் வரீங்களா, இல்லை படித்து முடிச்சு வேலைக்கு செட்டில் ஆகி இந்த கண்ட்ரிலே இருந்துருவீங்களா அப்படின்னு பல பயம் வந்து இருக்கும், அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு தான் வரீங்க, ஒரு ஜென்யூன் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இன்னொன்று ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவங்க செக் பண்ணுவாங்க. நிஜமானுமே உங்கள்கிட்ட மணி இருக்கா, ஃபினான்ஷியலாக பேக்ரவுண்டில் கொஞ்சம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ எங்ககிட்ட காசு இல்லை, லோன் எடுக்கணும் அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்கள் அங்கே வந்து சர்வை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே பேக்கப்புக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கணும். தவறி கூட காசு இல்லை என்கிட்ட, நான் இது பண்ணி தான் வைக்க போகிறேன், அதை பண்ணி தான் வைக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அது என்னோடய பர்சனல் அட்வைஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதில் வந்து என்ன ஆகிடும்னா, என்கிட்ட இல்லை, இனிமேல் தான் லோன் வாங்கணும், இனிமேல் தான் இது பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹோப் இல்லாமல் போயிடும். ஓகே இவங்ககிட்ட காசு இல்லை, மைட் பி இங்கே வந்து பார்ட் டைம் ஜாபெல்லாம் பார்த்து தான் கட்டணும், அது வந்து அவங்களுக்கும் செட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த 6 மாடியூல்ஸில் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாடியூல் ஃபுல்லாக அவங்களால படிக்க முடியாது. அதோட கான்செப்ட் மட்டும் அந்த 6 மாடியூல் அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த 6 மாடியூலோட கான்செப்ட்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, படித்து முடிச்சுட்டு திருப்பி நான் நாட்டுக்கே வந்துடுவேன். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, after my studies I am going to come to India and I will be joining in some other ICSE school for the betterment of the education in this country. அந்த மாதிரி நான் சொன்னேன். ஸோ ஃப்யூச்சர் பெட்டர்மெண்ட்காக திருப்பி நாட்டுக்கு போயிடுவேன்னு தான் சொன்னேன், வந்துடுவேன்னு தான் சொன்னேன், தவிர இங்கே இருப்பேன்னு சொல்லலை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் வேணும். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் இந்த எஜுகேஷன் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இது ரெண்டும் நீங்கள் ஜென்யூன்னு காமிச்சிட்டிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ இட் செல்ஃப் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் லிஸ்டட், நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க. அப்புறம் இந்த க்ரீன் ஃப்ளாக் நம்ம கண்ணில் தெரிஞ்சிடும்.
அவ்வளோதாங்க. ஸோ கேஸ் இன்டர்வியூ பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், போல்டாக பேசுங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறையா வீடியோஸ் எல்லாம் நான் என்னென்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் லண்டனில் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லேயுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளீஸ் சென்ட் this video to all of your friends. Okay, so then you will get more information from me. Thank you my dear friends. Bye bye.